நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பெயர்ச்சி தலைப்பே பார்த்தீங்கன்னா பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிருச்சு அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதாவது சனி பகவான் நீதிக்காரகன். சனின்னாலே எல்லாருக்கும் பயம். அப்படிப்பட்ட சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தன்னோட சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறாரு. ஏற்கனவே மீனத்தில் ராகு இருக்கார். ராகுவோட போய் சனி சேர போகிறார். மார்ச் 29ஆம் தேதி இது நடக்க போகுது. ஆனால் மே 18 ராகு கும்பத்துக்கு ரிவேர்ஸில் வந்துடுறாரு. 1.5 மாத காலகட்டம் தான் ராகுவும் சனி சேர்ந்துருக்க போகிறாங்க. இதுதான் பெரிய கண்டம் நீங்கிருச்சுன்னு. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சேர்ந்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பயங்கரமான கர்ம வினைகளை நிறைவேற்றக்கூடியவர். முன்னோர்களோட கர்ம வினைகள். சனி பகவான் அப்படிங்கிறது நிகழ்கால உங்களோட பாவ புண்ணிய கணக்கை போடுறவர். இப்போ முன்னோர்களோட பாவ புண்ணிய கணக்கு ராகு கொடுப்பாரு, உங்களோட பாவ புண்ணிய கணக்கு சனி கொடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்தலாம் இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஒரு 1.5 மாதத்தில் அவங்க பெயர்ந்துடுறாங்க அப்படிங்கிறப்பயே, பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிறப்பயே ஒரு பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிடுது. சரி, சனி மீனராசிக்கு போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு தன்னோட 3ஆம் பார்வையால் ரிஷபராசியை பார்க்க போகிறார். தன்னோட 7ஆம் பார்வையால் கன்னிராசியை பார்க்க போகிறார். தன்னோட 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்க போகிறாரு. இதனால் உங்களோட ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். துளாராசி நேயர்களே, சனிப்பெயர்ச்சி 2025. இந்த சனிப்பெயர்ச்சியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களில் முக்கியமானவர்கள் துளாராசிக்காரர்கள். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் டாப்பில் உட்காரக்கூடிய 3 ராசிகளில் துளாராசி ஒன்று. கடந்த காலகட்டத்தில் துளாராசிக்கு சோதனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கு. குறிப்பாக இந்த 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். 2025 மார்ச் 29 தான் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிற 6வது வீட்டுக்கு போக போகிறாரு. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. அப்போ 2024 அப்படிங்கிறது ஏதோ வந்துச்சு போணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். என்னத்தை 2024 பெருசாக நான் சாதிக்கவும் இல்லை, பெருசாக எதுவும் சாதிக்கலை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சுருந்தேன், ஆனால் ஒன்று கூட விளங்கலை அப்படிங்கிற மாதிரி 2024 கடந்து போயிடுச்சு. இப்போ 2025 உங்களுக்கு எப்படி இருக்குது? மார்ச் 29 சனி பெயர்ச்சி. தேதியை குறித்து வச்சுக்கிங்க. இன்னையிலேருந்து உங்களோட விஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆரம்பம். ஏன்னா சனி பகவான் 6வது வீட்டுக்கு போகிறார். 6வது வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதி சனி. அவர் 6வது வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறது ஒரு உச்சபட்ச வளர்ச்சி. அதாவது சனி இருக்கிற இடம் அப்படிங்கிறது பட்டைய கலப்பம் அப்படிங்கிறது தான். 6வது வீட்டுக்கு சனி போகிறார் அப்படின்னா முதல்ல சனி என்ன செய்வார் அப்படின்னா உங்களோட நோய் நொடியை நீக்குவார். பெரும்பாலும் பரம்பரை வியாதிகளால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்தது, எனக்கும் இருக்குது. குறிப்பாக சைனஸ் பிரச்சனை. அப்பாவுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தது, அம்மாவுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தது, அது எனக்கும் வந்துருச்சு. சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது. இந்த மாதிரி பரம்பரை வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது எல்லாம் இப்போ சரியாகும். இப்போ தாண்டா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எடுத்த உடனேயே உங்களோட தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறத சரி பண்ணி வருவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும். கண்ணு முன்னு தெரியாத கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்ன காரணம்னா இந்த அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டப்போ கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அல்ல அர்ஜென்ட்டு கூட நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்தது. என்ன காரணம்னா இப்போ சனி 5ல் இருந்தாலும் ராசிக்கு 11, 2, 7 இந்த 3 வீட்டை பார்த்துட்டாரு. 11ங்கிறது லாப வீடு, 2ங்கிறது தன வீடு, 7ங்கிறது கலத்தர வீடு. இந்த 3 வீட்டையும் சனி காலி பண்ணி விட்டாரா? கையில் காசே இல்லை. சனிப்பெயர்ச்சி தொடங்கும் போது வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், பளீர்னு வெள்ளையும் சொல்லியமாக தான் வெளில போகிறேன், ஆனால் வெள்ளை சட்டையில் 10 ரூபா கூட காசு இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அது மாதிரி ஒரு தொழிலே நடத்தினாலும் சரி, எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட 10 ரூபா சம்பளம் நிம்மதியாக வாங்கிட்டு போகலாம். தொழில் தொடங்கிட்டு அதில் 10 ரூபா கூட கிடைக்க முடியாது, என் உழைப்புக்கு உண்டான பலன் கூட கிடைக்க முடியுது. இதை என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக நானும் வெள்ளையும் சொல்லியுமா வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் உள்ள 10 ரூபா கூட காசு இல்லை அப்படிங்கிற நிலைமை தான். காரணம் என்னென்னா 11, 2 லாபத்தையும் தனத்தையும் சனி பார்த்து காலி பண்ணி விட்டார். 7ங்கிறது கலத்திர வீடு, அதையும் பார்த்து காலி பண்ணி விட்டார். அப்போ மனைவி வழியில் ஏதாவது 10 ரூபா வருமானம் வருமா அப்படின்னா அதையும் காலி பண்ணி விட்டுருப்பார். வீட்டில் மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு வீட்லேயே ஏதாவது ஒரு தைய மிஷின் வாங்கி போட்டுருப்பாங்க. அது ரிப்பேர் ஆகி மூலையில் கிடக்கும். அதுக்கு வாங்கின 10,000 8,000 தெண்டமாக ஓரத்தில் கிடக்கு. அது மாதிரி வீட்டில் ஏதாவது தொழில் செய்கிறேன்னு ஒரு 10-20 முதல் போட்டிருப்போம், அது காலியாக இருக்கும். மனைவிக்கு வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு யார் மூலமாவது முயற்சி செஞ்சுருப்பீங்க. கொடுத்த பணத்தை வாங்குறதே போதும் போதும்னு ஆயிருக்கும். அப்புறம் எங்கேருந்து வேலை வாங்குறது அப்படிங்கிற நிலைமையில ஓடி இருக்கும். இப்போ சனி 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு
இங்கேருந்து எந்த இடத்த பார்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 3, 8 இந்த 3 வீட்டையும் பார்க்க போகிறாரு. 6ல் இருக்கும்போது கடன் அடைப்பார், தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பார், எதிராளிகளை வெல்லுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். தொழில் போட்டியாளர்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விரோதிகள், நண்பன் துரோகியாகி முதுல குத்திருப்பான், அவனை காலி பண்ணுறது எல்லா வேலையும் தானாக நடக்கும். நாம் எதையுமே செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்வோம், நம்மளை போட்டு கொடுத்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். நம்ம எது செஞ்சாலும் நம்ம முன்னாடி சிரித்து பேசிட்டு பின்னாடி குழி பறிக்கிற வேலையை பார்ப்பான். மேலதிகாரிகிட்ட போய் அவன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான், அவன்லாம் வீட்டுக்கு போடுவான், அவன்லாம் நம்பி விடாதீங்க, நாளைக்கு லீவுன்னு சொல்லிகிட்டு இருக்கான், இப்போயே கேளுங்க அம்மாங்க. நம்ம ஒரு நட்பு அடிப்படையில் சொல்லியிருப்போம், நாளைக்கு ஒரு வெளியூர் போகணும், ஒரு வேலை இருக்குது, லீவு போடலான்னு. வேறு காரணம் ஆனால் அலுவலகத்தில் சொல்லியிருப்போம். அதை இவன் போய் போட்டு கொடுத்துருவான், நம்மக்கிட்ட சிரிச்சே பேசிக்கிட்டு. இந்த மாதிரியான வேலைலாம் நடக்கும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் காலி பண்ணி விட்ருவார். அவன் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடிப்போம். இல்லைன்னா நமக்கு எதிராக இருந்த மேலதிகாரிகள் இடமாற்றப்படுவாங்க. நான் இவ்வளோ உழைக்கிறேன், இந்த ஆள் ஜால்ரா போடுறவனுக்கெல்லாம் சம்பளம் ஏற்றி கொடுக்குறான், எனக்கு ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அதிகாரிகள் அந்த இடத்த விட்டு மாற்றப்படுவாங்க. உங்களுக்கே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுமாரி தொழில், நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுவோம், வீம்புக்குன்னே நமக்கு போட்டிக்கு இருந்து ஏகப்பட்ட பேர் தொழில் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட வேலை செய்கிறவன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், நம்மக்கிட்ட தொழிலை கற்றுட்டு போய் எதிர்த்தாப்பில் ஒரு கடையை போட்டு குந்திருப்பான். இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. எதிராளிகளை நாம் பெருசாக அழிக்க வேண்டியதில்லை, தானாக அழிஞ்சிருவாங்க. அதுமாரி சொந்த பந்தத்திலே பார்த்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட பேர் இவன் எப்படா அழிவான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை கட்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ராசிக்கு 12வது வீட்டை சனி பார்க்குறார், விரயஸ்தானம் அப்படிங்கிறத சனி பார்த்து அடித்து நொறுக்கிறார். ஒரு வைத்திய செலவு இருக்காது, தொழில் ரீதியாக நட்டம் அப்படிங்கிறது இருக்காது, யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாற மாட்டீங்க, வராக்கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். இந்த 12ஆம் வீட்டை சனி பார்க்குறதால பணம் பல வழியில் வந்து அது விரயமாகும். வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாம். இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு கட்டியிருக்கேன், செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று கட்டி வாடகைக்கு விட்றேன், இல்லை ஒரு கடை கட்டி காம்ப்ளெக்ஸ் விட்றேன், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே தாராளமாக செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டை சனி பார்க்குறார். 3வது வீட்டில் சனி பார்வை விழுவுது அப்படின்னாலே சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதனால் கூடுமான வரைக்கும் சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். பூர்வீக சொத்தை பிரிக்கணுன்னா சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே பிரிச்சிங்க. சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் போய் பிரிச்சிங்க அப்படின்னாக்க அதில் ஒரு வாக்குவாதம், வல்லடி வழக்கு போட்டு கேஸ் இழுத்துக்கிட்டு கிடக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். அது மாதிரி அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள்ளே குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கொடுத்துருந்தா வாங்கியிருந்தால் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. இதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அதுமாரி குடும்பமான வரைக்கும் பக்கத்து இடமா இருந்தாலும் அளந்து அவங்கவுங்க காம்பவுண்டோ வெளியே போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட சகோதரிகள் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா போனமா வந்தமானு இருக்கணும். அங்கே போய் நாம் முன்னாடி செய்கிறது போகிறது வர்றதுன்னு நம்ம ஆர்வ கோளாறில் ஒரு ஆசா பாசத்தில் செஞ்சு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. அவங்கவுங்க பர்சனல் விஷயத்தில் குடும்பமான வரைக்கும் முழுசாக தலையிடாமல் ஒதுங்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கூடுமான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. ஒரே வீட்டில் இருந்தாலும் என்ன நல்லா இருக்கேன் அதோட முடிச்சுக்கணும். சும்மா அந்த கூடி குலையிற வேலை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா பிரச்சனையை கொண்டாந்து தான் கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. காலையில் அவங்க வீட்டில் இருக்காங்களா, நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி டியூட்டிக்கு போங்க, அவங்க வந்த பிறகு வாங்க, இப்படி தான் அனுசரித்து ஓட்டிக்கணும். பெரும்பாலும் சந்திப்புகள் அப்படிங்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் விழுகிற சனியோட பார்வை உங்களை நிம்மதியாக தூங்க வைக்கும். அது ரொம்ப முக்கியம். உங்களோட உறக்கம் அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்கும். ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்குறான்னா அவன் மனசில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நைட்டு போய் படுத்தோம்னா தூங்கிடணும், அரை மணி நேரத்துக்குள்ளே படுத்து தூங்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு மன நிறைவு, மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா கஷ்ட நஷ்டம் ஏகப்பட்ட இருந்ததுன்னா எவ்வளோதான் பணம் இருந்தாலும் படுத்தா தூக்கம் வராது. காசு பணத்தை விட மனிதனுக்கு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா? அதை இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் டாப் ராசியில் துலா ராசி வருது. இந்த சனிப்பெயர்ச்சியாகி அடுத்த சில நாட்கள்லேயே குரு பெயர்ச்சி வருது. குரு 9ஆம் வீட்டுக்கு வரார். ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 9ஆம் வீட்டுக்கு குரு வராரு. குரு பார்வை உங்களோட சொந்த ராசிக்கே கிடைக்க போகுது. இதனால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லா விதமான சகல பாக்கியங்களும் கிடைச்சி 2025 சனிப்பெயர்ச்சியில் டாப்பில் உட்கார போகிற ஒரு ராசி துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி
ரொம்ப சிறப்பாக இருக்கார். அப்படிங்கும்போது சனியால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 4 இல்லாதவங்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏழைபாளைகள், மாற்றுத்திறனாளிகள், உங்களால் முடிஞ்சது யாருக்காவது அன்னதானம் பண்ணுறதோ, இல்லை ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதோ, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறதோ, ஏதோ இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராஜா தான். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.